பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்துறாருல்ல. இன்னைக்கும் கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். இவ்வளோ அற்புதமான ஒரு வசனம் இல்லை? ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்களா? என் குடும்பத்துல இப்படி ஒரு வறுமை இருக்குது, அது இன்னும் மாறல, பண கஷ்டம், போராட்டம், கடன் பிரச்சனை அழுத்துது, தினம்தான் நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு வியாதி நிமித்தமாய் கண்ணீர் வடிக்கிறேன். ஏதோ ஒரு போராட்டம், நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்காய் ஓடி ஓடி ஊழியம் செய்தேன், ஆனா சபையில ஆத்துமாக்கள் இல்லை. எத்தனையோ வெயிலிலும் மழையிலும் சுவிசேஷத்தை அறிவித்தேன், ஆனா ஆத்துமாக்கள் இல்லை. இன்னும் சபை வளரல, இன்னும் என் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுக்கல. என் ஊழியத்தில் இருக்கிற வறுமை மாறல, கஷ்டம் மாறல. ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை கண்ணீரின் பாதையில போய் கொண்டிருக்கிறதா? ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இங்க கண்ணீரோடு விதைக்கிற ஜெபம் கம்பீரமான அறுவடையாய் மாறும். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவள் தேவ சமூகத்துல போய் மிகவும் அழுதாள், மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினாள், தன் இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். நடந்தது என்ன தெரியுமா? ஆசீர்வாதமுள்ள சாமுவேலை அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் ஏன் தர மாட்டார்? தேவ சமூகத்தில் நாம் சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் அவருடைய கரத்தின் துருத்தியில் இருக்குது என்று சங்கீதக்காரன் எழுதுகிறத நீங்கள் வாசித்திருப்பீர்கள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் கண்ணீரின் நாட்கள் கம்பீரத்தின் நாட்களாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அழுது அழுது சோர்ந்து போயிட்டீங்களா? ஜெபிக்கத்தை நிறுத்திட்டீங்களா? இனிமேல் ஜெபித்து என்ன பிரயோஜனம் நினைச்சிட்டீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கண்ணீரை கம்பீரமான அறுவடைய நாளாக மாற்ற போகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். யார் யாரெல்லாம் யூடியூப் மூலமா அந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் கண்ணீர் இன்றைக்கு மாறப்போகிறது. உங்கள் கண்ணீரின் நாட்களை கர்த்தர் மாற பண்ணி கம்பீரத்தின் நாளை கட்டளையிட போகிறார். சோர்ந்து போகாதீங்க. நல்ல ஜெபம், கண்ணீர் வடித்து தேவ சமூகத்துல கதறுங்க. அன்னாலை போல இருதயத்தை உடைத்து ஊற்றுங்க. பதில் வரும். அந்த பதில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களை தலை நிமிர்ந்து கம்பீரத்தோடு அறுவடை செய்கிற பதிலாயிருக்கும். கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கம்பீரமான அறுவடையை கட்டளையிட போகிறார். ஆமென். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் சொன்னீங்களே. யார் யாரெல்லாம் அந்த காலை வேளையில கண்ணீரோடு வேதனையோடு எங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் நிறைந்திருக்கிறதே என்று இந்த ஜெபத்தில் உங்க சமூகத்தில் தரித்திருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில இந்த கண்ணீரின் நாட்கள் முடியட்டும். ஒரு அறுவடையின் நாட்கள், கம்பீரத்தின் நாட்களை கர்த்தர் கட்டளையிட்டு தலை நிமிர செய்யும்படி ஜெபிக்கிறேன். செய்திங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.